ந இந்து இதுதான் கைலாயத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். கைலாய பரம்பரையில் இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த இது பல்லக்குக்குள்ளே இருக்கிற மாதிரியும் செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அட்ராக்டிங்காக இருந்தது இந்த கோயில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு திருப்பனந்தாள் கோயில். அதுவும் இல்லாமல் காலையில் போகிறோமா, அந்த காலையில் பூஜை அந்த விடியறதுக்குள்ளே முடிச்சிருவாங்கள்ல. அதனால் முடிச்சுட்டு எல்லோரும் இருக்கிற கோயிலுக்கு வந்தவங்களும் எல்லோரும் போயிருப்பாங்கள்ல. ஸோ நாங்கள் போனப்போ வந்து அதிகமாக யாரும் இல்லையா, அதனால் அந்த ஆளும் இல்லாத டைமு காலையில் பௌர்ணமின்ற பாருங்கள், காலைல மார்கழி குளூரில் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்தது பார்க்குறதுக்கு. பெயிண்ட்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. சுவாமி கைலாயத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கார் பாருங்களேன். வந்து சிவன், அம்பாள், அப்புறம் வந்து முருகர், பிள்ளையார் வந்து ஃபேமிலி சகிதமாக உட்காந்துருக்காரு. அதுவும் அவங்கவுங்க வாகனத்தில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அதை அப்புறம் உள்ளே போனோடனே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு அகலமாக இடத்த அடைச்சி உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து கோபுர வாசலுக்கு அடியில் உள்ள அதாவது அந்த கோபுர வாசலுக்கு அந்த இதுலேயே உள்ள பிள்ளையார் ரொம்ப அழகாக இருந்தார். அதனால் அதை எடுத்தேன். தூணெல்லாம் பாருங்களேன் நிறையா உண்டு இந்த கோவிலில் தூண். அது மாதிரி சிவனுக்கு ஒரு ஸ்தலம், சிவனோட அம்பாளுக்கு இன்னொரு பக்கத்து ஸ்தலம், அது மாதிரி ரெண்டாக இருக்கும். சிவனோட இதிலே இருக்க மாட்டாங்க, தனியாக பிரிஞ்சு உள்ளே போகணும். அம்பாள் சன்னதின்னு அங்கே போர்டு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இல்லை நம்ம இங்கேருந்து போகும்போது இந்த லெஃப்ட்டில் போய் திரும்பி மறுபடியும் திரும்பி லெஃப்ட்டில் இங்கேருந்து போகணுமா, போயிட்டு அப்புறம் ரைட்டு திரும்பி மறுபடியும் லெஃப்ட்டு திரும்பினா அம்பாளுக்கு தனி சன்னதியாக வச்சுருப்பாங்க. துவாரபாலர்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. நல்லா பெருசாக பேய் மாதிரி குண்டா நல்லா செம்மையாக இருக்கும். எனக்கு துவாரபாலர்கள் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியாது, அவ்வளோ பிடிக்கும். எல்லா கோயிலும் அது வந்து வைத்தீஸ்வரன் கோயில் சின்னதுலேருந்து நான் போய் வைத்தீஸ்வரன் கோயில் துவாரபாலர்களும் இப்படி தான் நல்லா பெருசாக இருப்பாங்க. கோயில் எவ்வளோ தூணாக வச்சு அழகாக இருக்கார் பாருங்களேன். வைத்தீஸ்வரன் கோயில் மாதிரியே துவாரபாலர்கள் நல்ல